ஒற்றை தாயான ஆயிஷா தனது குடும்பத்தை ஆதரிப்பதற்காக வீட்டு வேலை தேடுவதற்காக ரியாத் செல்லும் வழியில் தொடர்ச்சியான சவால்களை எதிர்கொள்கிறார். அவரது முயற்சிகள் பலனளிக்கின்றன. மேலும் அவர் 1988 ரியாத்தில் உள்ள ராயல் பேலஸில் கடமாவாக தன்னை கண்டுபிடித்தார். ஆனால் அவளது முதலாளி விரைவில் கண்டுபிடித்தது போல ஆயிஷாவிடம் கண்ணில் படுவதை விட அதிகம் இருக்கிறது. துணிப்பில் ஒரு அதிரடி நடிப்புக்கு பிறகு மன்சூர் தனது போர்வீரனுடன் மீண்டும் திரைக்கு வருகிறார். தனது முதல் படமான அமீர் பரிக்ரில் அவரது இருமொழி மலையாளம் அரபு திரைப்படமான ஆயிஷாவில் நடித்தார். அவரது மன்சூர் தனது சமீபத்திய வெளியீடுகளில் கிளாசிக் மற்றும் வலுவான விருப்பமுள்ள பெண்களாக தனது சமீபத்திய பாணியை தொடர்கிறார். அவரது கிளாசிக்ஸின் கதாநாயகர்களாக நடித்தார். உண்மை சம்பவங்களால் படம் எப்படி ஈர்க்கப்பட்டது என்பதை பற்றி அமீர் முன்பு பேசியுள்ளார். ஆனால் முக்கிய கதாபாத்திரத்தின் கதையை சீராக அவிழ்த்து பார்வையாளரின் ஆர்வத்தை தூண்டும் விதத்தில் இயக்குனர் அற்புதமாக விவரித்துள்ளார். அதுதான் ஆயிஷாவாக மாறியது. ரியாத்தில் வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரிய ஆயிஷா எதிர்கொள்ள வேண்டிய கடினமான சவால்கள் மற்றும் அவரது அதிர்ஷ்டத்தில் எப்படி எதிர்பாராத திருப்பம் ஏற்படுகிறது என்பதை ஆராய்கிறது. இது பார்வையாளர்களை அரச அரண்மனைக்கு அழைத்து செல்கிறது மற்றும் கடமாவாக எவ்வாறு வேலை செய்வது. முதல் செயலில் பார்வையாளர்கள் ஆயிஷாவை அவரது மிகவும் மோசமான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் பார்க்கிறார்கள். அவர் இதுவரை அறிந்திருக்காத மற்றும் அவரது எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற நிலையை எதிர்கொள்கிறார். அந்த மாதிரி சமயங்களில் மன்சூர் நிஜமாகவே ஜொலிக்கிறார். ஆயிஷா தனது புதிய வாழ்க்கையை தொடர முயற்சிக்கையில் அவர் தனது மேலாதிக்க முதலாளி முதல் தனது கோபமான முதலாளி வரை பல தடைகளை எதிர்கொள்கிறார். மன்சூர் நிச்சயமாக ஆயிஷாவின் பாதிக்கப்படக்கூடிய தருணங்களை உறுதியுடன் படம் பிடித்து ஆயிஷாவின் கண்களிலும் முகபாவங்களிலும் உணரும் ஒவ்வொரு உணர்ச்சியையும் வெளிப்படுத்துகிறார். கதை முன்னேறும்போது படம் விரைவாக பன்னி ரைடாக மாறுகிறது. முதல் செயல் பெருமைப்படக்கூடிய ஸ்கிரிப்ட் செய்யப்பட்ட யதார்த்தத்தை இழக்கிறது. எதிர்பார்த்தபடி முடிகிறது. அவள் வீட்டில் அதிகாரத்தை கைப்பற்றும் விதமும் அவள் உடனடியாக காதலிக்கப்படும் விதமும் நம்ப முடியாத அளவிற்கு நாடகத்தனமானது. ஆனால் திரைப்படம் மன்சூரின் நட்சத்திர சக்தியின் மற்றொரு நிரூபணமாக உணரத் தொடங்கும் போது ஆயிஷாவிற்கு விசித்திரமாக இருக்கிறது. ஒரு புதிரான கடந்த காலத்தை கொடுக்கும் பல கூறுகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் எழுத்து புத்துயிர் பெறுகிறது. இந்த கட்டத்தில் இருந்து திரைச்சீலை உயர்கிறது மற்றும் பார்வையாளர்கள் அமீர் சொல்ல முயற்சிக்கும் கதையை நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். ஆயிஷாவின் கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் இடையே அவளது வாழ்வின் நோக்கத்தை மாற்றியமைக்கும் இடையே படத்தின் மீதி ஒரு சமநிலை செயலாகிறது. திரைப்படத்தின் சில இடங்களில் ஆயிஷா ஒரு பரிமாண பாத்திரமாக இருக்கிறார். ஆனால் எழுத்து அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான நுணுக்கத்தையும் நம்பகத்தன்மையையும் அளிக்கிறது. குறிப்பாக அவரது உணர்ச்சிகளும் வாதங்களும் மோதும் கதை உதாரணங்களில். இது படம் சொல்ல முயற்சிக்கும் செய்தியை மறைக்கிறது. ஆனால் மன்சூர் ஒரு நடிகையாக இன்னும் அதிகமாக கிடைக்கக்கூடிய தருணங்கள் இவை. அரச குடும்பத்தின் ஆடம்பரமான மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கை முறை மற்றும் அவர்களின் கலாச்சாரம் பற்றிய சுய தியாகம் மற்றும் தனிப்பட்ட நுண்ணறிவை இது எவ்வாறு வழங்கியது. படத்தின் முக்கிய குறைபாடுகளில் ஒன்று ஸ்கிரிப்ட் மிகவும் எளிமையானது மற்றும் சில நேரங்களில் மிகவும் இலட்சியமானது. எழுத்தில் ஆரம்பத்தில் ஆயிஷாவின் பாத்திரத்தின் நுணுக்கங்களை ஓரளவு பிடிக்க முடிந்தது. ஆனால் அவரது குணாதிசயம் மற்றும் கதை வெளிவரும் விதம் இரண்டுமே இலட்சியவாதமானது மற்றும் கதை உண்மையான நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டது என்ற உண்மையுடன் சரியாக பொருந்தவில்லை. தொனியை உடனடியாக இணைக்கவும்.